பிரபல யூடியூபர் இவான் அவருடைய மனைவி கர்ப்பமா இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய கருவுல வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத சொல்லி பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயத்துல மாட்டிருக்காரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்நிலையில சுபின் பாலினத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டது தொடர்பாக சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய யூடியூப் பக்கத்திலையும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவையும் நான் நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவருடைய யூடியூப் மூலமா மன்னிப்பு கேட்டுக்காரு, நேர்ல போயிட்டும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்காரு. சோ அவர் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சொல்லி இருந்த இந்த சூழ்நிலையில அவர் இப்படி மன்னிப்பு கேட்டதால அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இவானுக்கு அவங்களும் மன்னிப்பு கொடுத்திருக்காங்க. இனிமே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இஃபானும் சாரி கேட்டுக்காரு. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காரு. இதே போல நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அதுக்கு நீங்க கிரானிக்கல்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.